கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த ஒரு கடுப்பான சம்பவத்த பத்தி தாங்க இன்னைக்கு பேச போறேன். அதாவது 17/10/2025 வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நான் கிளாம்பாக்கத்துல இருந்து மன்னார்குடி போறதுக்காக ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். சரி ஓகே நம்ம தான் புக் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு இங்கேருந்து நான் ஒரு 8 மணிக்கெல்லாம் அங்க போயிருந்தேன். எனக்கு 9:40க்கு தான் பஸ்ஸு. சரி ஓகே அப்படின்னு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனா தீபாவளிக்காக அவங்கவங்க சொந்த ஊருக்கு எல்லா மக்களும் போயிட்டு இருந்தாங்க. செம்ம கிரவுடுங்க. சமாளிக்கவே முடியல. அந்த அளவுக்கு கிரவுடு. எங்க நிக்கிறோம் உள்ள போயிட்டு வெளியே வர முடியல. அந்த அளவுக்கு செம்ம கிரவுடா இருந்துச்சு. நீங்க கேட்கலாம் என்னடா தீபாவளிக்கு எவ்வளவு கூட்டம் வரும்னு தெரியாதா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அங்க அது இல்லைங்க பிரச்சனை. அங்க நடந்ததே வேற. அங்க யாருக்குமே நெட்வொர்க்கே இல்ல. அதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு என்னன்னா அங்க பஸ் ஸ்டாண்ட்லயே நெட்வொர்க் இல்லையா? இல்ல எங்கேயுமே நெட்வொர்க் இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க நெட்வொர்க் இல்லாம நிறைய பேர் அவசரப்பட ஆரம்பிச்சாங்க. கண்டக்டருக்கு கால் பண்ணி பார்த்தா கால் ரீச் ஆகல. சரி நமக்கு மட்டும் தான் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா யாருக்குமே இல்ல. நான் கேட்கறவங்க எல்லாருமே நெட்வொர்க் இல்ல ப்ரோ, நெட்வொர்க் இல்ல ப்ரோங்கிறாங்க. ஒரு வழியா மன்னார்குடி வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நேத்து யாரெல்லாம் இதே ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி வந்தீங்கன்னு தெரியல. அவங்கலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் நேத்து சென்னையில இருந்து மன்னார்குடி வந்தீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்.